ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. திருவண்ணாமலை கோவிலில் அதிகரித்த பக்தர்கள் கூட்டம் 5 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தனர். மழை வெள்ள பாதிப்புகள் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் 8 இன்ஜினியரிங் கல்லூரிகளில் செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பெருமழை பேரிடரால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட மாணவர்களுக்கு புத்தகம் கூடுதலாக 2 இணை சீருடை உள்ளிட்டவை வழங்கப்படுவதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது மதுரை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். உறைபனி தாக்கம் எதிரொலி காரணமாக நீலகிரியில் நெருப்பு முட்டி குளிக்காயும் பொதுமக்கள். தமிழகத்தில் இன்று 29 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஷார்ஜாவிலிருந்து திருச்சிக்கு கடத்தி வரப்பட்ட ரூபாய் 27,41,000 மதிப்பிலான தங்கம் மற்றும் நகையை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். தென் மாவட்ட வெள்ள பாதிப்பு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் கேட்டறிந்தார் பிரதமர் மோடி. வெள்ள பாதிப்புகளை தொலைபேசி மூலம் பிரதமர் கேட்டறிந்தார். கொடைக்கானல் பூங்காவில் கடும் பனியால் மலர் நாற்றுகள் மற்றும் மலர் செடிகள் கருகுவதை தடுக்க பசுமை போர்வை பொருத்தப்பட்டது. தூத்துக்குடி சுங்கச்சாவடிகளில் டிசம்பர் 31ஆம் தேதி வரை வாகனங்களுக்கு கட்டணம் விலக்கு அளிக்கப்பட்டது. கொடைக்கானல் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக நட்சத்திர தனியார் தங்கும் விடுதியில் ஜிஞ்சர் பிஸ்கட்ஸ்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட சுவிட்சர்லாந்தின் பனிபடர்ந்த கிராமம். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி வேளாங்கண்ணி பேராலயத்தில் பக்தர்கள் குவிந்தனர். ராஜஸ்தானில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 11 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தமிழக தேவாலயங்களில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை. தொடர்ந்து உயர்ந்து வரும் கொரோனா. தமிழ்நாட்டில் 29 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டது. தொழிலதிபருக்கு 25 கோடி ரூபாய் கடன் வாங்கி தருவதாக 86 லட்சம் ரூபாய் சுருட்டிய திமுகவை சேர்ந்த மோசடி மன்னன் முத்துவேலையும் அவரது கூட்டாளி பெண்ணையும் போலீசார் கைது செய்தனர். கிறிஸ்துமஸ் மற்றும் பள்ளிகளுக்கு அரையாண்டு விடுமுறை விடப்பட்டுள்ளதால் நேற்று சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் மாமல்லபுரத்தில் திரண்டனர். வடசென்னை அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி பனிமய மாதா கோவிலில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திறப்பலி. கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பிரார்த்தனை நடைபெற்றது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 102 ரூபாய் 63 காசுகளுக்கும், டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 94 ரூபாய் 24 காசுகளுக்கும் விற்பனையானது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.